எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒன் பார்ட் ரெசிபியாக ரசம் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். சாதம் தனியாக வடித்து ரசம் தனியாக செஞ்சு கிளறதை விட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்வோமோ ப்ரெஷர் பேன்லேயோ குக்கர்லேயோ அதே மாதிரி இந்த ரசம் சாதம் செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பேச்சுலர்ஸ்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரசம் சாதம் செய்கிறது சுலபமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எத்தனை நேரம் ஆனாலும் இறுகி கெட்டிப்படாது. இந்த டேஸ்ட்டான ரசம் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒன் பார்ட் ரெசிப்பியாக நம்ம குக்கர் அதாவது ப்ரெஷர் பேனில் நம்ம ரசம் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். கப் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு நீங்கள் பச்சரிசி எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம சாம்பார் சாதத்துக்கு எப்படி அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து வேக விடுவோமோ அது மாதிரி தான் இதை செய்ய போகிறோம். இதை நல்லா 2 முறை தண்ணியில் பருப்பு அரிசி ரெண்டையுமே சுத்தம் பண்ணிக்கலாம். தண்ணி அளவுகள் ரொம்ப முக்கியம். எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்தோமோ அந்த கப்பால் 5 கப்பு தண்ணி சேர்க்கணுங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம ஒன் பார்ட் ரெசிபி அப்படிங்கிறப்ப புளி கரைசல் தக்காளி எல்லாமே இந்த அரிசி பருப்பு கூட வேக போகுது. புளி கரைசலோட நம்ம அரிசியை வேக போட்டால் சட்டுன்னு வேகாதுங்க. அதனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிதம் போட்டு புளி கரைசல் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இந்த ஊற வச்ச அரிசி பருப்பையும் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். புளி அளவு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி அரிசி கப்பால் 1 கப்பு வரா மாதிரி நிறைய தண்ணி விட்டு நீர்க்க அந்த புளி கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். 5 கப்பு நம்ம அரிசிக்கு தண்ணி விட்டுருக்கோம். 1 கப்பு புளி கரைசல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வறுக்கிறது சாமான்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லி, 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நம்ம சாத்தூர் மிளகானா ஒரே ஒரு மிளகா போடுங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு. இப்போ அரிசியோட 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்தேன் இல்லையா, அதில் சேர்க்காம கூட இதில் பொடி பண்ணுறப்ப கூட 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து கொரகொரப்பாக பொடி பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்க்க போகிறேன். சாதத்தில் கருவேப்பிலையை எடுத்து போட்டோம்னா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இது கூடவே சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம வறுக்காமல் பொடி பண்ணனால இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த பொடிச்ச எல்லா பொடியும் வறுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக நெய் எடுத்துக்கலாம், இல்லைனா கடலெண்ணெய் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு தாளிக்க போகிறதில்ல, பெருங்காயத்தூள் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் தாளிக்கிறேன். கடைசியாக நம்ம ரசஞ்சாதம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கடுகு ஜீரகம் நெய்யில் தாளிக்கலாம். 1 மிளகாய் தாளிதத்துக்கு சேர்த்துக்கிறேன். காரம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறேன். இப்போ பொடிச்சு வச்ச அந்த மிளகு ஜீரகம் மல்லி மிளகாய் இது எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. முக்கியமாக இந்த ஸ்டெப் செய்யணுங்க. இல்லைன்னா மிளகு ஜீரகம் கசப்பு தன்மை வந்துடும். ஒரு நல்ல பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இந்த எண்ணெயோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியோட தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்குனா போதும். நம்ம ரெடியாக கரைச்சி வச்ச அந்த 1 கப்பு புளி கரைசல் அதை நம்ம இந்த தக்காளியோட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா எல்லாம் கொதிக்கணுங்க. மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த புளி கரைசல் கொதிக்கிறதுக்கு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற அரிசி அந்த பருப்பை தண்ணி கூட சேர்த்து கொடுங்க. இப்போ இந்த சேர்த்துருக்கிற 5 கப்பு தண்ணியும் நல்லா சூடாயிட்டு கொதிக்கணுங்க. அது வரைக்கும் நம்ம லிட்டு போடக்கூடாது. ப்ரெஷர் பேனோட மேலே லிட்டு போடுறதோ இல்லை வெயிட் போடுறதோ எதுவும் செய்யக்கூடாது. இந்த போட்ட 5 கப்பு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி லிட்டு போட்டால் தான் நல்லா 2 விசிலில் உங்களுக்கு சாதம் அந்த புளி கரைசலோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். பொதுவாகவே புளிக்கரைசல் தக்காளியில் லேசில் உங்களுக்கு அந்த அரிசி வேகாதுங்க. 1லேருந்து 1.25 டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடலைன்னா அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிருக்கேன். அடுப்பை பாருங்கள் முழுக்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ப்ரெஷர் பேனோட லிட்டு போட்டுட்டு கையோடு நம்ம அந்த வெயிட்டையும் போட்டுடலாம். 2 விசில் நம்ம லோ ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு ஸ்டீம் போடப்புறம் இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஒரு லிக்யூடாக இருக்கணுங்க. இப்போ திறந்து காமிக்கிறேன், கிளறியும் காமிக்கிறேன். சாதம் நல்லா வெந்திருக்கும். ஆனால் கீழே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. அந்த தண்ணி இருக்கணுங்க. அப்போ தான் எத்தனை நேரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த ரசஞ்சாதம் கெட்டிப்படாது. இப்போ தண்ணி சேர்க்கலாம். ஆனால் எப்படின்னா வெந்நீர் தான் சேர்க்கணும். ஒரு கப்பு வெந்நீரை நான் பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் கிளறிட்டிங்கன்னா பார்த்தீங்களா, இப்படி கரண்டியால் எடுக்கிறப்ப
ரசம் சாதம் நல்லா நீர்க்க இருக்கணும். நீங்கள் பெருங்காயம் தாளிக்கிறப்போ பூண்டு வேணும்னா தட்டி போட்டுக்கலாம். முக்கியமாக டெலிவரி ஆன லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10-15 பூண்டு பல்லை இந்த சாதத்தோடு சேர்த்து வேக விட்டு கொடுங்க. தாய்ப்பால் நல்லா சுரக்கும். கடைசியாக நம்ம ஒரு 3 டீஸ்பூன் நெய்யில் கடுகு ஜீரகம் தாளித்து இந்த ரசத்து மேலே, அதாவது ரசம் சாதத்துக்கு மேலே விட்டுடலாம். சாதம் வடித்து தனியாக ரசம் செஞ்சு அதை கிளறத விட இந்த மாதிரி டைரெக்டாக எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரிசி பருப்பு ரசப்பொடி எல்லாம் ஒன்றா போட்டு இந்த மாதிரி ரசம் சாதம் செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் இந்த மாதிரி ரசம் சாதம் ஒரு ப்ரெஷர் பேன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.